ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொடுத்துரு பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு ஆடிப்பெருக்கினுடைய 2வது பகுதியை சொல்ல போகிறேன். இதில் ஆற்றங்கரை ஓரத்தில் எப்படி கொண்டாடுறாங்க, இதை வீட்டில் எப்படி கொண்டாடலாம், அன்று வாங்க வேண்டிய முக்கியமான பொருள்கள் என்ன, இந்த தாலி பிரித்து கோற்றல் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் ஒரு சின்ன பதிவு நான் உங்களுக்கு தரேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் அதைப்படி நடக்கிறதுக்கு நல்ல வழி இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிப்பெருக்கு நதிக்கரை ஓரங்களில் கொண்டாடுகின்ற விதத்தை பாருங்கள். ஆடி மாதம் சொன்னால பண்டிகைகள் கொண்டாட்டம் தான். எல்லா பண்டிகையும் வரிசையா வந்துகிட்டே இருக்கும். பூமாதேவி அவதரித்த ஒரு ஆனந்தமான மாதம் இது என்று கூட நம்ம இதை சொல்லலாம். ஆடிப்பெருக்கு நன்னாள்ல மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நதிக்கரை ஓரங்கள்ல பூஜை செய்வதற்காக அன்னைக்கு காத்தாலேயே எண்ணெய் ஸ்நானம் செய்து புது ஆடைகளை எல்லாம் உடுத்தி கொண்டு பலவிதமான சித்திரான்னங்களை எல்லாம் வீட்டிலே செய்திருவாங்க. எல்லாம் தயார் பண்ணி வச்சிருவாங்க. தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ எல்லாத்தையும் வீட்டில் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, இதுக்கப்புறம் இப்போ நேராக காவிரி ஆற்றங்கரைக்கு வரான்னு வச்சுக்கோங்க. அந்த ஆற்றங்கரை ஓரங்களில் அந்த வழிபாடு செய்வதற்காக அவங்க வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காவிரி தாயை தான் முதல்ல வணங்குவாங்க. அதுக்கப்புறம் அன்னை பராசக்தியை வணங்குவாங்க. 2 பேரையும் வணங்கி குலதெய்வத்தையும் வணங்குவாங்க. அதையும் வணங்கிய பின்பு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிப்பாங்க. பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு ஒரு குங்குமம் வச்சு, அதுக்கு மேலே கொஞ்சம் மலர்களை வச்சு ஒரு வெத்தலையில் அதை முதல்ல உட்காத்தி வைப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாழை இலை போட்டு, அந்த வாழை இலையில அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, முதல்ல பிள்ளையாரை வச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் வீட்டிலேயே அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த காமாட்சி அம்மன் விளக்க நெய் ஊற்றி அங்கே விளக்கு ஏற்றுவாங்க. ஏற்றுறதுக்கு அப்புறம் படையல் போடணும். இப்போ இந்த படையலுக்கு தேவையானதெல்லாம் வீட்டிலேயே ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. முதல்ல அதில் என்ன வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பூ, பழம், வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் காதோல கருமணி, காதோலைன்னு விற்கும், அங்கெல்லாம் மருந்து கடைகளில் கிடைக்கும். காதோல கருமணி, கருவளையல், மஞ்சள் கயிறு, முக்கியமாக என்ன அதெல்லாம் கொண்டு வச்சதுக்கப்புறம் நாவற்பழம் வைக்கணும். நாவற்பழம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எல்லா பழங்களையுமே நீங்கள் அதில் படைக்கலாம். ஆனால் நாவற்பழம் கிடைச்சா மிகவும் நல்லது. அதனால நாவற்பழத்தோடு சேர்த்து எல்லா பழங்களையும் வச்சு கூட எலுமிச்சை பழத்தையும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் முளை கட்டிய பயிறு, நேற்று நான் உங்களுக்கு முளைப்பாரி சொன்னேன், அந்த முளை கட்டிய பயிர் எப்படி வச்சுருப்பாங்கன்னு. அந்த முளை கட்டிய பயிரை வீட்டில் அவங்க தயார் பண்ணி ஒரு சின்ன சட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதையும் கொண்டு அந்த இலைய பக்கத்தில் வைப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காப்பரிசின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அந்த காப்பரிசி என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசியை பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த பச்சரிசியில் என்னெல்லாம் கலந்துருப்பாங்கன்னா, தேங்காய் துருவல் போட்டிருப்பாங்க, எள்ளு போட்டிருப்பாங்க, வறுத்த அந்த உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடலையும் அதில் வறுத்த பொட்டு கடலைன்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டு கடலையை போட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காயும் தட்டி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வெள்ளை பாவு எடுத்து அதில் போட்டு அதை கிண்டி அதை கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் என்னதுன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரசாதம் அன்னைக்கு, காப்பரிசின்னு சொல்கிறது. அந்த காப்பரிசி நம்ம கூட வீட்டில் செய்யலாம். அந்த காப்பரிசியை கொண்டு சாமிக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, புளி சாதம், எலுமிச்சை சாதம், ஏதோ ஒரு சாதத்தை கொண்டு அதையும் சாமிக்கு படையல் போட்டு, அதுக்கப்புறம் காவிரி தாயை வணங்கி பராசக்தி மேலேயோ அம்மன் மேலேயோ ஒரு 2-3 ஸ்லோகங்களையோ பாடல்களையோ எல்லாம் பாடி தூப தீப ஆராதனைகள்லாம் காட்டிய பின்பு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலக உயிர்கள் எல்லாம் தழைத்து செழிப்பாக நாடு எப்போவுமே இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வணங்குவாங்க. நாங்கள் இன்னைக்கு கொடுக்குற அந்த பூஜை உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேரணும். ஏன்னா பூஜை பண்ண முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வணங்கி அந்த பூஜையை கண்டிப்பாக செய்வாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாக்கு மட்டை எடுப்பாங்க. அந்த பாக்கு மட்டையில் ஒரு தீபம்
மண் விளக்கு ஒன்று வச்சுருவாங்க. அதில் மண் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த படையலில் போட்டாங்க இல்லையா, காப்பரிசி, மஞ்சள், குங்குமம், வெத்தலை, பாக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அதில் வைப்பாங்க. தேங்காய் தவிர மற்றதெல்லாம் அதில் வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே தண்ணிக்குள்ளே நீரில் கொண்டு போய் விட்டுடுவாங்க. காவிரி ஆற்று நீரில் விட்டுடுவாங்க. இதுதான் அது கொண்டாடுகின்ற விதம். இது முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தாலி பிரித்து கோத்தல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை அங்கே செய்வாங்க. திருமணமாகி புது மணத்தம்பதிகள் இருந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு தாலி பிரித்து கோக்கிறது அந்த காவிரி நதிக்கரைகளில் தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப புனிதமான ஒரு நாள். அன்னைக்கு கணவன் மனைவி 2 பேரும் நிற்க வச்சு அந்த பெண்ணுக்கு வந்து அந்த தாலியை பிரித்து கோத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவள் எல்லா காலையும் விழுந்து வணங்கி காவிரி தாயும் வணங்கி வச்சானா தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தணும் தான். அதே நேரத்தில் சுமங்கலிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தாலி மாற்றி கட்டி கொள்வாங்க அன்னைக்கு. அதனால இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் 9 சுமங்கலிங்களை வர வச்சு அந்த 9 சாணை நாங்கள் எல்லாருமே வந்து இதே ஃபங்க்ஷன் தான் பொம்பளைங்கெல்லாம் கொண்டாட போகிறாங்க. இதனால இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க இங்கன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தட்டில் அந்த சுமங்கலிக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், பூ, பழம், வெத்தலை பாக்கு, ஒரு தேங்காய், ஒரு ப்ளவுஸ் பீஸ் வச்சு எல்லாருக்கும் ஒரு கவர் 9 பேருக்கு கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க காலில் விழுந்து இவங்க கும்பிட்டு வணங்கும் போது அவங்க தீர்க்க சுமங்கலியாக இருன்னு சொல்லி இவங்களை வாழ்த்துவாங்க. அதே நேரத்தில் கணவன்மார் காலிலையும் மூதிய பெண்மணிகள் யார் இருக்காங்களோ அவங்க காலில் எல்லாம் விழுந்து அன்னைக்கு அந்த வணங்கி போகிறதுனால அந்த காவிரி தாயினுடைய முழு அது அருளும், அதே நேரத்தில் பராசக்தியினுடைய அருளும் அவங்களுக்கு கிடைப்பதற்காக ஒரு வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ வீட்டில் கொண்டாடும் முறை அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டில் கொண்டாடும் பெண்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, முதல்ல கலச சொம்பு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க, எங்களுக்கு வந்து காவிரி கரையும் இல்லை நதிக்கரையும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு கவலையே பட வேண்டாம். நீங்கள் வீட்டில் இந்த விஷயத்த சந்தோஷமாக கொண்டாடலாம். அதுக்கு நீங்கள் ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுத்தமான ஒரு நீரை நிரப்பிக்கிங்க. அதை சுற்றியும் மஞ்சள், குங்குமம் வச்சுருங்க. கலச சொம்பை சுற்றி மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த தண்ணிக்குள்ள மலர்கள், வாசரை மலர்களை போடுங்க, கொஞ்சம் மஞ்சள், குங்குமத்தை போடுங்க. அதுக்கப்புறம் கிராம்பு, அதே நேரத்தில் வந்து ஏலக்காய் 2த்தையும் கொஞ்சம் நல்லா தட்டி அதில் போட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அங்கே வைங்க. மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், காப்பரிசி, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும்னு. அந்த காப்பரிசியை பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா வெறும் பழம், தேங்காய் பழம், பூ, வெத்தலை பாக்கோட பூஜை பண்ணாலும் பரவாயில்ல. இல்லை கதம்ப சாதம், ஏதாவது ஒரு சாதம் உங்களால் என்ன முடியுதோ அந்த ஒரு பிரசாதத்தை பண்ணி சாமிகிட்ட வைக்கலாம். நீங்கள் அதில் அந்த மாதிரி பண்ணாலும் கடவுள் ஏற்றுப்பார் தான். அதனால் உங்கள் விருப்பப்படி வைக்கலாம். காதோல கருமணி, கருவளையல் இதெல்லாம் நீங்கள் வந்து கடைகளில் வாங்கி வைங்க. முளைப்பாரி கட்டிய பயிர் முடிஞ்சதுன்னா முளைப்பாரி கட்டி வச்சுட்டிங்கன்னா அதையும் நீங்கள் அந்த தண்ணி பக்கத்தில் வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் எங்கே வச்சு கும்பிடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் வருகின்ற இடம், இப்போ மோட்டரில் தண்ணி வரும் இல்லையா, அந்த இடத்துல வைங்க. கிணறு இருந்தால் கிணத்தாண்ட வைங்க. ஏரி, குளம், ஏதாவது இருந்ததுன்னா அது பக்கத்தில் கூட நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். ஒன்றும் இல்லைன்னா தண்ணி வர்ற இடம் தான் உங்களுக்கு முக்கியமானது. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், கல், சில பேர் வந்து செங்கல் வச்சுருப்பாங்க. செங்கலுக்கு மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு அந்த செங்கல் மேலே அந்த காதோல கருமணி இதெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு அந்த கல்லை கொண்டு போய் அந்த தண்ணியில் கிணத்துல கொண்டு போய் விடுவாங்க. உங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்லேயே என்ன பண்ணலாம், தண்ணி வர இடத்துல பூஜையை பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கலச சொம்பு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை நீங்கள் வந்து அங்கே கும்பிட்ட மாதிரியே தான் இங்கே வந்து பூஜையை பண்ணி தூப தீப ஆராதனைகள்லாம் காட்டி பூஜை பண்ணி நீங்கள் உங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொண்டு போய் நீங்கள் எங்கே விடணும்னா, கிணத்துல விடலாம், ஏரியில், குளத்துல விடலாம். அதெல்லாம் உங்களுக்கு வசதி பத்தலை அப்படின்னு சொன்னால் தோட்டம் இருக்கும் உங்கள் வீட்டில். அந்த தோட்டத்தில் துளசி செடி இருந்தால் அந்த துளசி செடி மேலே விடுங்க. அது ரொம்ப ரொம்ப புண்ணியமானது. மேபி அது இல்லை, அப்படி கிடைக்கல அப்படின்னா எந்த செடி மேலே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தாவரத்தை அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த தாவரத்து மேலே நீங்கள் கண்டிப்பாக விடலாம். அதனால உங்களுக்கு சுபிட்சமான ஒரு இது கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. தாலி பிரித்து கோக்கிறதுன்றது சாமி படத்து பக்கத்தில் போய் நின்று அன்னைக்கு தாலி பிரித்து கோத்துக்குங்க. சரி, இந்த விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருள்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடி 18 நாளில் நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அதெல்லாம் ரெட்டிப்பாகும்னு சொல்லுவாங்க, அதில் பெருகி வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முக்கியமாக வாங்குற பொருள்னு ஒரு 5 பொருள் இருக்குது. அதை தான் மங்கள பொருளை, அதுதான் முக்கியமாக வாங்கணும். அதுக்கு மேற்பட்டு வாங்குறதெல்லாம் உங்களுடைய வசதிகளை பொறுத்தது. அந்த 5 பொருள் மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. கல் உப்பு வாங்கணும், மஞ்சள், குங்குமம், அதே நேரத்தில் பருப்பு, அரிசி. இந்த 5 பொருளை வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கணும். அதாவது இந்த ராகு காலம் இவங்கண்ட போகிற நேரத்தை பார்த்துக்குங்க.
பார்த்துக்கிட்டே அதாவது நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காத்தால 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் வாங்கலாம். மதியானம் நீங்கள் வந்து 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த நல்ல பொருள்களை வாங்கலாம். வாங்கி சாமிகிட்ட வச்சு அங்கே தூபதெய்வ ஆராதனைகள்லாம் நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அது போதுமானது. தாலி பற்றி கோக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்து நீங்கள் தாலி பற்றி கோத்துக்குங்க. இந்த மாதிரி செய்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 5 பேருக்கு நீங்கள் வந்து தேங்காய், பழம், பூ, வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், அதே நேரத்தில் வந்து ஒரு ப்ளவுஸ் பீஸ் வச்சு கொடுங்க. முடியலன்னா ஒரு மஞ்சள் குங்குமமாவது ஒரு 5 சுமங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அவங்க வாழ்த்துதலை பெற்றீங்கன்னா அனைவருமே தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை அந்த கடவுள் நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்றது தான் உண்மையானது. அதனால ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு தனி சிறப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அதனால இந்த பண்டிகைக்கு என்ன சிறப்புன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்களே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பார்வை தேவி தாமம் இருந்ததையும் சொன்னேன் நான். அதே நேரத்தில் சங்கர நாராயணனா உருவெடுத்ததையும் சொன்னேன். ஸ்ரீமன் நாராயணர் வந்து காவிரி தேவிக்கு அந்த அம்மா அவருக்கு வந்து என்னெல்லாம் இது வந்து கொடுத்துட்டு போனாங்க, சீர்வரிசை கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். இது எல்லாமே ஆடி 18 நடந்ததுனால இந்த ஆடி 18 மிகவும் மிக முக்கியமானது. எல்லாரும் வீட்டில் வழிபடுங்க. அனைவரும் வீட்டில் வந்து நமக்கு இல்லை என்பது இல்லாமல் அனைவருக்கும் சுபிட்சமாக வாழ இது வந்து நல்லபடியாக நமக்கு வழிவகுப்போம். நோய் நொடியிலேருந்து நம்மளை காப்பாற்றும். நீர் இல்லையில் எதுவுமே இல்லை. அதனால எல்லாமே கடவுளுடைய செயல் தான். தாயை வணங்குறது ரொம்ப நல்லது ஆடி மாதம்னு சொல்லி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் என்னோட வரும்பொழுது நான் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஹரஹர மகாதேவா. சம்போ மகாதேவா. அனைவருக்கும் நலம் உண்டாகும். Subscribe to my channel and please press the bell icon for more videos.